இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி குழம்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ஆப்பத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சால் திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு 7-8 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இதை நாம் வறுத்தெடுத்துக்கலாம். இது எல்லாமே லேசாக வறுபட்டு வாசனை வரணும். அது வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். வறுபட்டு லேசாக வாசனை வர ஆரம்பித்ததும் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வந்ததும் நல்ல பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு மிளகாய்த்தூள் கருகிடாமல் இந்த தக்காளியோடு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி லேசாக பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக செவக்க ஆரம்பித்ததும் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வாசனை வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நாம் எல்லாத்தையுமே அரைச்சி விட்டுருக்கோம். அதனால் இது சட்டுன்னு கெட்டிப்பட்டுடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போய் கொதித்து லேசாக இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மணக்க ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு. இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.